ஃபாஸ ஃபௌசன் அலீமா. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இன்றைய ஜும்மா உரையிலே தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் கொள்கையை பேசுவதைப் போல, வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதைப் போல, மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணங்களையும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத பல கெட்ட குணங்களையும் பற்றியும் நிறைய அறிவுரைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிற சில நற்குணங்களில் உயர்வான பல நற்குணங்கள் இருக்கிறது. ரொம்ப ரேராக மக்களிடத்தில் சிலரிடத்தில் மட்டும் காணப்படுகிற அந்த நல்ல பண்புகள், அதற்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த பண்பு எல்லா இடத்துல இருக்காது. அந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. பொதுவாகவே இஸ்லாம் என்று சொன்னாலே அத்தீன் வான் நசீஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மார்க்கம் என்றால் அடுத்தவருடைய நலன் நாடுவதுதான் அப்படிங்கிறாங்க. எந்த வகையிலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நாடுவது, ஒருத்தரை அழிக்க நினைப்பது, பழிவாங்க துடிப்பது, ஒருத்தரை வீழ்த்த நினைப்பது என்று இஸ்லாம் எந்த காலத்திலையும் இந்த மாதிரியான கெட்ட குணங்களை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இதையெல்லாம் இஸ்லாம் கடுமையாக கண்டிக்குது. அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நலன் நாட வேண்டும் என்பதில் ஒருபடி கூடுதலாக இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் செய்திருந்தாலும் கூட, துரோகம் செய்திருந்தாலும் கூட, உங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒருவர் இறங்கி இருந்தாலும் கூட அவருக்கு கூட நீங்கள் நன்மை செய்யணும் என்ற அளவுக்கு இஸ்லாம் மனிதர்களை பக்குவப்படுத்துகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா, நன்மையும் தீமையும் ஒரு காலத்தில் சமமாகாது. ஒருத்தன் தப்பு செய்யறான், பதிலுக்கு நான் ஒரு தப்பு செய்வேன், அவனை பழி வாங்குவேன், அவன் பண்ணதை விட கூடுதலா அவனுக்கு நான் கெடுதல் செய்வேன் என்று இருக்கக்கூடாது. நன்மை வேற, தீமை வேற. ஒருத்தன் தப்பு செய்யறான் அது வேற. நான் அவனை மாதிரி செய்வேன் என்று நீங்கள் செய்வீர்களே, ஆனால் அது நன்மை கிடையாது. நன்மையும் தீமையும் சமம் கிடையாது. இதுபா பில்லத்தி ஹி அஹ்சன், எது அழகானதோ எது நன்மையோ அதை செய்து தீமையை நீங்கள் தடுங்கள். இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்தும் கன்னஹு வலியுன் ஹமீம். இந்த மாதிரி நீங்கள் செய்வீர்களே, ஆனால் எவன் பரம எதிரியா இருக்கிறானோ, பகிரங்க எதிரியா இருக்கிறானோ, அவன் கூட உங்களுக்கு நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நீங்க பழி வாங்கலாம், அவன் செஞ்ச மாதிரியான இழப்புகளை நம்ம ஏற்படுத்தலாம். ஆனால் அது நன்மையாது. அதை கூட நன்மை எதுன்னு கேட்டா, நீங்கள் அவனுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யறதுனால என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஆளை, ஒரு நல்ல மனுஷனை நம்ம தேவையில்லாம பகைச்சிட்டோமே, தேவையில்லாம ஒரு கெடுதல் பண்ணிட்டோமே என்று அவன் கூட உங்களால் ஈர்க்கப்படுவான். நீங்கள் செய்யற நன்மையை பார்த்து உங்களுக்கு அவன் எதிரி கூட நண்பனாயிருவான் என்று அல்லாஹ் செய்யறான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல கூட நீங்க இந்த மாதிரியான ஒரு வரியை பார்க்கலாம். இஸ்லாம் சொன்னதை அவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாடு நன்மையும் செய்துவிடல். உங்களுக்கு ஒரு ஆள் கெடுதல் பண்றாரு, அவர் வெக்கப்படுற மாதிரி அவருக்கு நீங்க ஒரு நன்மை பண்ணணும், மூஞ்சில முடிக்க பயப்படுவான், வெக்கப்படுவான். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், வமா யுலக்காக இல்லல்லதீன சபரு. இந்த பண்பாடு யார்கிட்ட வரும், யார் ரொம்ப பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கிட்ட தான் இந்த பண்பாடு இருக்கும். வமா யுலக்காக இல்லாது ஹல்லின் அலீம், மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர வேற யாரும் இந்த பண்பாட்டை அடைய முடியாது. இந்த பண்பாட்டுடையவர் மறுமை நாளையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்ன செய்யறான்,
ஒரு தீமையை நீங்க தடுப்பதாக இருந்தா நீங்க வந்து அந்த தீமை செய்யறவனை வென்றெடுக்கணும், அவனுடைய உள்ளத்தை ஈர்க்கணும். பழி வாங்குறது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க தீமைக்கு தீமை செய்யாம தீமை செய்தவனுக்கு நன்மை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு உற்ற நண்பனாயிருவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், 41வது அத்தியாயத்தில் 34, 35 ஆகிய வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க, உன்சுர அகாக்கல் லாலிமன் அவ் மதுலுமன், ஒருத்தன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான் அவனுக்கு உதவி செய், அநியாயம் செய்யறவனுக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யறதுன்னா நாங்கள் உதவி செய்வோம், அது எங்களுக்கு புரியுது, அது இப்படி பாதிப்பு ஏற்படுத்துறவனுக்கு எப்படி உதவி பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி என்னன்னு கேட்டா தம்னஹு மினல் துலுமி ஃபஇன்னதாலிக நஸ்ருஹு, அவன் பண்ற அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க. ஒருத்தன் தப்பு செய்யறானா மனுஷன் தான், போய் அட்வைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாத, இது பைத்தியக்காரத்தனம், இது கிறுக்குத்தனம், இது அநியாயம், இது வரவு மீறது என்று நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னு வைங்க, அவனுக்கு நீங்க ஒரு நன்மை செய்றீங்க. தீமை செய்யறவனுக்கு என்ன பண்ணணும், நன்மை செய்ய வேண்டும். அநியாயம் செய்யறவனுக்கு நன்மை செய்யி, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நன்மை செய்யி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரியில நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய ஏராளமான அறிவுரைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பண்பாடு அல்லாஹ் வந்து மனுஷன்ட்ட வரணும்னு சொல்றான். இப்போ ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணா இஸ்லாமிய கவர்மெண்ட்ல என்ன தண்டனை, கொலை செய்தவனுடைய அந்த குடும்பத்தார் மன நிறைவடைகிற வகையில கொலைகாரனை கொலை செய்யணும், இது இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் உள்ள தண்டனை. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், கொலை செஞ்சதுனால செத்தவன் திரும்பி வர போறானா, அதனால உங்களுக்கு எதாவது கிடைக்க போகுதா? நீங்கள் கொலைக்கு கொலை என்று பழி வாங்குறதை விட அந்த பழி வாங்குற உணர்ச்சியை விட்டுட்டு அவனை மன்னிச்சிருங்க, கெட்டவன் நல்லவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவனை நம்பி குடும்பம் இருக்கலாம், அவனை நம்பி பல பேர் இருக்கலாம், அதனால மன்னித்து விடுவது சிறந்தது என்று கொலைகாரன் விஷயத்துல கூட இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டா, அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், மன்னிப்பு கேட்கிறானா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கிறானா, இனிமே அப்படி தப்பு செய்ய மாட்டேங்கிறானா, அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு பகரமா ஏதாவது பரிகாரம் செய்யறானா, அவனை மன்னிச்சு விட்டுருங்க என்று இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்றான், போர்க்களத்தில் பண்ணிக்கிறீங்க, எதிரி வந்துட்டான், நம்மளை கொள்றக்காண்டி ஆயுதங்களோட என்ன செய்யறான், படைபலத்தோட வந்திருக்கிறான், அந்த நேரத்தில் கூட சமாதானம் உங்களுடைய கூட்டத்தை பார்க்கிறான், உங்களுடைய தோழர்களை பார்க்கிறான், பார்த்து பயந்து என்ன செய்யறான், நாங்கள் வந்து சமாதானமா போயிடுறோம் அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது, நாங்கள் எவ்வளவு பெரிய கூட்டம், நாங்கள் கூட்டம் திரட்டிட்டு வந்துட்டோம், பெரிய முஸ்லிம்களோட பெரிய முயற்சியோட இங்கே வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்து குளிர்ல கடந்து வெயில்ல கடந்து போர் செய்யாம திரும்பி போவோமா, இப்படி அடம் பிடிக்க கூடாது. ஜனகூலி சல்மி, அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்வார்கள் என்றால் நீ நபியை சமாதானத்தை நோக்கி சாஞ்சிரு, சரி பரவாயில்லை நம்ம போர் செய்யாம போயிடுவோம், ரெண்டு பக்கத்துல உயிர் சேதம் வேணாம் என்று போர்க்களத்தில் வந்து நின்று கூட எதிரிக்கு மன்னிப்பு கொடு, எதிரியை வந்து மன்னித்து அவர்களை நெருக்கமாக ஆக்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுறுத்துறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த அறிவுரை கடைபிடிக்கப்படுதா? அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை, என்ன சண்டை, சொத்து சண்டை. சொத்து என்று வரும்பொழுது பொருளாதாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை, யார் வந்து தாப்பன் சொத்தை எடுத்துட்டு போறது, யார் வந்து அதுக்கு உரிமைதாரரு, நீ அம்மாவை கவனிக்கல, நீ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் உனக்கு நிறைய பண்ணிட்டாங்க என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆளை கலட்டி விட்டானு, எல்லா சொத்தையும் தான் அனுபவிக்க வேண்டும் என்று காசு பணம் என்று வந்துவிட்டால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வருதா? காசு பணம் தான் பெருசாக தெரியுது, சரி மன்னிச்சுருவோம் போயிட்டு போறான், ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டான், அவனுக்கு சொத்துல அவனுக்கு பங்கு இருக்கிறது என்று காசு பண்ண விஷயத்தில் அப்படி மனிதாபிமான அடிப்படையில் விட்டு கொடுத்து மன்னித்து அப்படி பழகக்கூடிய தன்மை மட்டும் இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லாத நிலைமையை பார்க்கணும். ஒரு நிர்வாகிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, ஒரு பள்ளியில், ஒரு இயக்கத்தில், ஒரு ஜமாத்தில் நிர்வாகிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, விட்டு கொடுத்து போகலாம்ல, ஒரு ஜமாத்தையே நாசமாக்கிறாங்க, ஒரு இயக்கத்தை உண்மலமாக்கி பார்த்துருவோமா, நான் இல்லாமல் பள்ளிவாசல் நடக்குமா, நான் இல்லாமல் இந்த வேலை நடந்துருமா என்று ஒரு ஜமாத்தை அழித்து விடக்கூடியதையெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு ரெண்டு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு முடிவு பண்ணுகிறார்கள், காவல்துறைக்கு போறாங்க, ஒரு ஆள் நிகழ்ச்சி நடத்துறது இன்னொரு ஆளுக்கு தெரியல, தெரியாம போய் நிற்கும் போது சரி அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்களா பரவாயில்ல பண்ணிட்டு போட்டும் என்று பெருந்தன்மையோடு நடந்து வர்றாங்களா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம், நாங்கள் இடத்துல என்ன செய்வோம் நடத்தி தீருவோம் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சி போயிட்டு போகுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடத்துறதுல தகராறு வருது,
இங்கே நடத்தாதீங்க அங்கே நடத்திக்கிறங்கன்றாங்க. பரவாயில்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்கே வேணா நடத்திக்கிறோம் என்று அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, மன்னிக்கிற தன்மை, பெருந்தன்மையாக நடந்துக்கிற தன்மை எல்லாம் இருக்குதான்னு கேட்டா, மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு மத்தியில் சண்டை, தகராறு, நான் விட முடியாது என்று பகிரங்கமாக சண்டை போட்டு கேவலப்படுவது எல்லாம் இன்னைக்கு பார்க்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் அல்லது பிரிந்து விட்டார்கள். என்ன பண்றது, பிரிஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாம், இனிமே நம்ம வாழ போறோம், சரி போயிட்டு போறான்ட்டு அவங்களையும் இவங்களும் என்ன செய்யலாம், வாயை மூடி கொண்டு அமைதியாக இருக்கலாம். இவர் அவங்கள பத்தி என்னவெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்களோ, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் மனைவிட்ட என்னென்ன குறைகள் இருந்ததோ அந்த குறைகளை எல்லாம் இவர் பரப்புறது, இவர்கிட்ட என்னவெல்லாம் குறைகள் இருந்ததோ, மோசமான ஆளு, பயங்கரமான அயோக்கியம் என்று என்ன செய்யறது, மனைவி கணவனை பற்றி அப்படி குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறது பார்க்கணும். இஸ்லாம் எப்படி அறிவுரை சொல்லி தருது, நீ தலாக்கு பண்ற, மனைவியை தலாக்கு பண்றேன்னு எதனால பண்ணிருப்ப, அவர்கிட்ட ஏதோ உனக்கு பிடிக்கல, ஏதோ உனக்கு கெடுதல் செஞ்சிருக்கிறா, ஏதோ உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் மனக்கசப்பு, பரவாயில்லை தலாக்கு பண்ண நினைக்கிறியா, பேச்சுவார்த்தையில எல்லாம் ஒரு முடிவு வரலையா, நீங்க தலாக்கு பண்ணுவதாக இருந்தா உன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடு. இஸ்லாம் எப்படி சொல்லுது, உனக்கு கெடுதல் நினைக்கிறவதான், உன் கூட பஞ்சாயத்து பண்ணவதான் வாழ்ந்திருக்கிறாள் கொஞ்ச நாள், நீ அவன்கிட்ட அனுபவிச்சிருக்கிறீங்களே, உன்கிட்ட இருந்து பிரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உன் மனைவிக்கு கூட நீ ஜீவனாம்சம் கொடுத்து அவளுக்கு நன்மை செய்யி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதுன்னா, எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு பகைமை, வெறுப்புணர்வும் ஒவ்வொருத்தவருடைய உள்ளத்துல இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு வேலை பார்க்கிறாரு, நம்மகிட்ட வேலை பார்க்கிறாரு, அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு தடவை பண்ணிட்டான்னு மன்னிச்சு விட்டுறலாம், ரெண்டாவது தடவை பண்றாங்கன்னா மன்னிச்சு விடலாம். தப்பு செய்தவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணுமா இல்லையா, அதெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கிடையாது, மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு என்கிட்ட இடமே கிடையாது என்று எத்தனையோ பேர் நல்ல வேலையாளர்கள் இருந்திருப்பார்கள். அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், மன்னிப்பு கேட்டு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்து வேலையில இருந்து தூக்கின பிறகு மன்னிச்சுங்க, இனிமே தப்பு செய்ய மாட்டேன்லாம் சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, சேர்த்துக்க முடியாது. இங்க மட்டும் இல்ல, எந்த இடத்துல உன்னை வேலை பார்க்க விட மாட்டேன் என்று இவன் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் அவனை பத்தி சொல்லிக் கொடுக்குறது. இதெல்லாம் பார்க்கிறோமா, இதெல்லாம் பழி வாங்குற உணர்ச்சி இல்லையா? இஸ்லாம் எல்லா விஷயங்களும் என்ன செய்யுது, விட்டு கொடுத்து போக சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பள்ளிக்கூடத்தில் கூட பார்க்குறேன், எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல மாணவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், டிசியை கிழிச்சு கொடுத்துருவாங்க, அவன் லைஃபே மாறி போயிரு, படிக்க முடியாம எந்த இடத்துல டிஸ்கண்டினியூ சொல்லு செய்வான், உனக்கு எங்கேயுமே ஒன்று சேர்க்க முடியாது என்று முக்கியமான கட்டத்தில் எந்த இடத்துல அவனை நீக்கினால் அவன் போய் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர முடியாதோ அப்படிப்பட்ட இடத்துல அவனை நீக்கிவிட்டு அவன் வாழ்க்கையவே தலைகீழ மாத்துறாங்களா இல்லையா? இஸ்லாமிய மார்க் என்ன பண்ணுது கேட்டா, இந்த மாதிரியான கோபம், வெறுப்பு, பகைமை இதையெல்லாம் விட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அல்லது இந்த இந்தி கூணபி சர்ராய் தர்ராய், இரையச்சமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இரையச்சத்துக்கான அடையாளத்தை அல்ல சொல்றான். வறுமையில் இருக்கும் பொழுதும் செழிப்பில் இருக்கும் பொழுதும் அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் வராம இருக்காது, கோபம் வரும், ஆத்திரம் வரும், அதை மென்று விழுங்குவார்கள், கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். பிற மனிதர்களை, தவறு செய்தவர்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நன்மை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? யார் அடுத்தவர் தவறு செய்யும் பொழுது அதை மன்னிக்கிறார்களோ, கோபத்தை மென்று விழுங்குகிறார்களோ, விட்டு கொடுத்து செல்கிறார்களோ, அவர்களைத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல என்ன செய்கிறான், ஆல இம்ரான் என்ற சூராவுல 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறை தூதர்களுடைய வரலாறுகளை நீங்க பாருங்க, நல்ல மனிதர்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய வரலாறு பாருங்க, இந்த பண்பாடு அவங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கும். அடுத்தவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் கொலை செய்ய வந்தாலும் கூட உன்னை மன்னிச்சு விட்டுற, போயிட்டு போ என்ற அளவுக்கு உயர்ந்த பண்பாடுக்கு சொந்தக்காரர்களாக பல நல்லடியார்கள், இறை தூதர்கள் வாழ்ந்த வரலாறுகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த பண்பாடையெல்லாம் வளர்த்துக்கிறங்க. துப்பி வச்சா பத்தாது, துழுதா பத்தாது, நோன்பு வச்சா பத்தாது, தான தர்மம் செய்தா பத்தாது, அடுத்தவர்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி விட்டு கொடுத்து போகணும், எப்படி கோபத்தை மென்று விழுங்கணும் என்று மனிதனுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் செய்யறான். நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வரலாறுகளை எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகள், முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அந்த 2 பிள்ளைங்களுடைய 2 பிள்ளைங்கள்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு அமலை செய்கிறார்கள். ஒருத்திலிருந்து அல்லாஹ் அந்த அமலை ஏத்துக்கிறான், இன்னொரு ஆள்கிட்ட அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படலை. அல்லாஹ் இறையச்சத்தை பார்ப்பான், எவ்வளவு தூய்மையான உள்ளத்தோட இவர் இந்த காரியத்தை பண்ணாரு, பெருமைக்கு பண்ணாரா, புகழுக்கு பண்ணாரா, எதுக்கு பண்ணாருங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு அமலை ஏத்துக்கிட்டா இன்னொரு ஆள்கிட்ட இருந்து அந்த அமலை ஏத்துக்கல. அது ஏத்துக்கலங்கிறதுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு அடையாளம் காட்டியிருப்போம் போல இருக்கு. யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவர் கோபப்படுறாரு.
ஆத்திரப்படுறாரு. உன்னை புல்லாம விட மாட்டேன், நீ வந்து நான் செய்யற காரியத்தை பண்ணி அல்லட்ட நீ பரிசை வாங்கிட்ட, எனக்கு கிடைக்கல, உன்னை புல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு, லைன் பசத்த இலைய எதக்கணி தத்துலனி மாநபி பாசித்து எதைய இலைக்க அத்துலக்க இன்னி அகாபுல்லாக இருப்பாள் மீன், என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நீ வந்து உன் கையை என்னை நோக்கி நீட்டினாலும் உன்னை நான் கொலை பண்ண போறது இல்லை. நான் அகிலத்தாருடைய அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். ஒரு சகோதரனை கொலை பண்ண பாவம் வந்துடக்கூடாது. நீ செய்யற அதே பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நீ நான் ஒன்றும் கிடையாது, நீ வந்து கெட்டவனா இருக்கிற, மறுமையில நீ பாவிய போயிருவ, அதை நான் உனக்கு எச்சரிக்கை பண்றேன் என்று என்ன செய்யறாரு. தன்னை கொலை பண்ண வரக்கூடிய சகோதரனை கூட கொலை பண்ணிட்டு போட, நான் மறுமையில நான் சொர்க்கத்துக்கு போயிட போறேன், நான் ஷஹீதா போக போறேன், நீ நரகத்துக்கு போக போற என்று தன்னுடைய தம்பியை வந்து என்ன செய்யறாரு, நான் வந்து நீ பண்ற தப்ப பண்ண மாட்டேன் என்று பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். என்னதான் அவர் அப்படி நேர்மையாக நடந்து கொண்டாலும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலும் அந்த சகோதரன் வந்து நினைஞ்சிடறான், தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணிடுறான். இந்த வரலாற்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபி அவங்களுடைய வரலாற்றில் கூட அல்லாஹ் சொல்றான். மூசா நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லும் பொழுது அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் செய்யறாங்க, கடுமையாக அவங்கள எதிர்க்கிறார்கள். அந்த சமுதாயத்தை வந்து ஏற்கனவே ரொம்ப காலமாக நீண்ட காலமாக அவர்களை வந்து கருவறுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நான் தான் கடவுள், பெரிய கடவுள் அப்படின்னு ஃபிரௌன் வாதாடி இருக்கிறான். அவன்கிட்ட போய் இந்த சத்திய கொள்கை சொல்றாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறான், எதிர்க்கிறான், அந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்துறான். கடைசியில மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பல அற்புதங்களை வந்து கொடுக்குறான். அதுல ஒரு அற்புதம் அவங்க இறை தூதர் தான் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில அந்த மக்களுக்கு சோதனையாக பல அற்புதங்கள் அல்லாஹ் கொடுக்குறான். அதுல ஒரு அற்புதம் கேட்டா, எங்க பார்த்தாலும் அந்த ஊர்ல வந்து பேன் இல்லாத தலையில பேன் இருக்குது, எங்க பார்த்தாலும் தவளை ரோட்ல நடக்க முடியல, எங்க பார்த்தாலும் ரத்தம், ஏதோ கொசு ரத்தமோ ஏதோ ஒரு பூச்சி செத்த ரத்தமோ எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கிறது. அப்ப எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, தெருவுல என்ன செய்ய முடியல, எங்கேயுமே நடமாட முடியல, வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி கடந்து ரொம்ப நுந்து நூலாகி கடைசியில மூசா நபிட்ட வர்றாங்க. மூசாவே, நீ வந்து எங்களுக்கு அவன் என்ன செய்யி, அல்லாட்ட வந்து துவா செய்யி, உதுகுலனா ரப்பக்க பிமா அகித இந்தக்க லைன் கஷப்த அன்ன ரிஜிச லூமினன் நலக்க வல நூசிலன்ன மாக்க பனி இஸ்ராயில், எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கும்படி அல்லாட்ட துவா செய். அப்படி துவா செய்து அது நீங்கி விட்டால் நாங்க வந்து இஸ்ரவேலர்களை உங்க கூட அனுப்பி வச்சிடறோம், நாங்க வந்து உன்னை என்ன செய்ய மாட்டோம், தொந்தரவு பண்ண மாட்டோம், உன்னைய நாங்க நம்பிக்கை கொள்றோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மூசா நபி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் துவா செய்யறாங்க. தங்களை கொடுமைப்படுத்திய ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாக அவங்க ஒரு துன்பம் என்று வரும் பொழுது, அவங்களுக்கு ஒரு சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் மூசா நபி என்ன பண்ணாங்க, சாவுங்கடா, எங்களை எதிர்த்தீங்கல்ல, எங்க சமுதாயத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்கள கொலை பண்ணீங்கல்ல, நீங்க சாவுங்கடான்னு அப்படி நடக்கல. அவர்கள் துன்பப்படுறதை பார்த்து என்ன செய்ய முடியல, அதை கண்டு ரசிக்க முடியல. பாவம் துன்பப்படுறாங்க, போயிட்டு போறாங்க, அல்ல அவங்க மன்னிக்கட்டும் என்று அவங்களுக்காக மூசா நபி அவர்கள் துவா செய்கிறார்கள். கடைசியில் என்ன செய்யறாங்க, வாக்குறுதியை அவர்கள் முடித்து விட்டார்கள், அவங்க வந்து திருந்தல, மன்னிப்பு கேட்கல, அவங்க ஈமான் கொள்ளல அப்படிங்கிற வரலாற்றை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப மூசா நபி அவர்கள்ட்ட இருந்த இந்த பண்பாடு நமக்கு எதிராக நடந்தவர்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை கண்டு ரசிக்காமல் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யற அளவுக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். பழிவாங்கணும், சாகட்டும்ங்கிற அந்த உணர்வெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கூட எல்லாம் சொல்லி காட்டுறான். சகோதரர்கள்ட எப்படி இருக்கணும், சகோதரத்துவம்ட என்ன, ஒற்றுமைண்ட என்ன, அண்ணன் தம்பிட்ட எப்படி இருக்கணும் என்பதற்கு எல்லாம் என்ன செய்யறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கூட நமக்கு பாடம் சொல்றான். யூசுப் நபி அவங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போது, சின்ன ஒரு பேசக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிறார்கள். அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு சதியையும் அவங்க முறியடிக்க முடியாது. அந்த மாதிரி குழந்தை பருவத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்கள தூக்கிட்டு போய் இவங்க விளையாடுறதுக்கு கூட்டு போறோம்னு தாப்பினார்ட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் விளையாடுறதுக்கு தூக்கிட்டு போறோம், நாங்கள் பத்திரம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல உள்ள பொறாமையில யூசுப் அவர்கள் மேல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் நபியுடைய தாப்பினார் யாக்கூப் நபி அவர்கள் ரொம்ப தனி ஒரு அன்பு செலுத்துகிறார்கள். அந்த அன்பை எல்லாரும் பார்க்கிறார்கள், பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்க, அந்த அன்பை பார்க்கிறார்கள். அவர் மேல மட்டும் தனி பாசம், நம்ம மேல அந்த பாசம் வரல. பாசம் ஏற்படுறது அது அல்லாஹ் தான் ஏற்படுத்துவான். ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் நல்லவன் இருப்பான், 2 பேர் அதில் கெட்டவன் இருப்பான், குடியாரம் கூட இருப்பான். தாய்க்கு குடியாரம் மேல பாசமா இருக்கும். ஏன்னா உலகமே அவனை வெறுக்கும் போது அந்த தாய் வெறுத்துட்டா என்ன வருது, அதனால அல்லாஹ் செய்ய வேண்டாம், கெட்டவன் மேல பாசத்தை உண்டாக்கிடுவான். சில நேரத்தில் நல்லவனை எதிரியை வைப்பாங்க, கெட்டவனை வந்து ஒரு உண்மையான மகனாக நல்ல மகனாக அப்படி பார்ப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துற இறக்கும், அல்லாஹ் ஏற்படுத்துற அன்பு. இதுல என்ன செய்யறாங்க, இதை புரிஞ்சுக்கிறாம இதென்ன இவர் மேல மட்டும் தனிப்பாசம், இவரை நம்ம காலி பண்ணிடணும் என்று அவரை தூக்கி போய் தாப்பினார்ட்ட போய் சொல்லி கூட்டு போய் அவரை தூக்கி கணத்துல போட்டு வந்துடுறாங்க.
கிணத்துல போட்டு வந்து அவரை ஒரு வாகன கூட்டம் எடுத்து அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊர்ல போய் வித்துறாங்க, எகிப்துல போய் வித்துறாங்க. அவர் அந்த ஊர்ல வந்து வளர்ந்து ஒரு வீட்டில் வளர்ந்து அமைச்சராகிறாரு, பொருளாதார மந்திரியா இருக்கிறாரு. அந்த அதுக்கு பின்னாடி மன்னராகவும் ஆயிடுறாரு. அவர் பொருளாதார மந்திரியாக இருக்கிற நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க, இவரும் பெரிய ஆள் ஆயிடுறாரு. இதெல்லாம் சின்ன வயசுல அவரை கிணத்துல தூக்கி போட்டு போனாங்க. இவர் இந்த மாதிரி நிலைமையில இவர் வந்திருப்பார் என்று அவங்களுக்கு தெரியல. அவங்க வர்றாங்க, ஒரு கஷ்டம் ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு வந்தனை செய்யறாங்க. ரேஷன் முறையில் அங்கிருந்து சில பொருளை கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியுது யார் இவங்க வேப்படையான்னு தெரியுது, இல்லை நம்ம அண்ணன் நம்பியதான்னு தெரியுது. ஆனால் காட்டிக்கிறல. அவங்க கேட்குற பொருளை கூட அதிகமாக கொடுத்து பல நேரங்களில் அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தங்களுடைய ரொம்ப பஞ்சம் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, வந்த பொருளை கொஞ்சம் பொருளை கொண்டு வர்றாங்க. இது எடுத்துக்க, இது வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அகல் அசீஸ் யாயுகள் அசீஸ் அமைச்சரே மசனா அகலூர், எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் கடுமையான வறுமை பஞ்சம் எங்களை வாட்டி வதைக்கிறது. அதனால நாங்கள் கொஞ்சம் பொருள் தான் கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் சதக்கா பண்ணுங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செய்வான், அருள் செய்வான், இதுக்கு கூலி வழங்குவான் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபால்தும் யூசுப் வாஹிஹி இது அன்தும் ஜாயிலும். எப்போ விவரம் தெரியாத வயசுல, நீங்க சின்ன வயசுல இளம் பருவத்தில் நீங்க உங்களுடைய சகோதரர் யூசுஃபை என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா? அவருடைய சகோதரரை என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா? யூசுஃபுக்கு பிறகு அவருடைய சகோதரர், அவருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு பிறந்த இன்னொரு சகோதரர். அப்ப ரெண்டு பேரையும் வேற தாய்க்கு பிறந்த இந்த பிள்ளைங்க செஞ்சிருக்கிறாங்க, கொடுமைகள் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் விசாரிச்சு வச்சுக்கிட்டாரு, தம்பியை கூட்டு பிடிச்சி வச்சுக்கிறாரு. கேட்கிறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபையும் அவருடைய சகோதரரை என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஒன்று. அப்பதான் பார்க்குறேன், ஆக இவர் யூசுப் போல இருக்குது, லாலித்த யூசுப், நீ யூசுப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமா யூசுப் தான், இவர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு லா தஸ்ரீப அலைக்கும் முடியும் என்ன வார்த்தை சொல்றாங்க, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான தண்டிக்கப்படுறது பழி வாங்குறது கிடையாது. எகுபுருல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று என்ன செய்யறாங்க, தன்னை கொலை செய்ய திட்டம் போட்டு கிணத்துல தூக்கி போட்ட தன்னுடைய சகோதரர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சாங்களா இல்லையா? அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, திருமணம் செய்யறாங்க, நாங்கள் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், நீங்கள் எங்களை மன்னிங்க அப்படின்னு பின்னாடி என்ன செய்யறாங்க, எல்லாரும் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்ற வரலாற்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தார்கள் வந்து அவங்களுக்கு நமக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, அதுக்காக என்ன செய்யணும், காலம் முழுக்க எத்தனை அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருக்கிறார்கள், எத்தனை தகப்பனு பிள்ளையும் பேசாமல் இருக்கிறார்கள், கணவனும் மனைவி எவ்வளவு பேர் பேசாமல் இருக்கிறார்கள். பரம்பரை சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா குடும்ப பகை, பரம்பரை பகை. தகப்பங்காரன் சொல்லிட்டு போவான், நான் அவன் இறந்து போனால் அவன் மூஞ்சில் முடிக்கக்கூடாது, அவன் நான் மூத்தா போனாலும் அவனுக்கு நீ சொல்லக்கூடாது என்றெல்லாம் அப்படி பகைமை பாராட்டமா இல்லையா? ஆனால் தீமை செய்தவர்கள் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அவர்கள் கஷ்டம் பிரச்சனை என்று தேடி வர்ற நேரத்தில் எல்லாம் வாரி வழங்கினார்கள், அவர்கள் செய்த தவறை மன்னித்தார்கள் என்ற ஒரு வரலாற்று அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டலாம். அப்ப நம்ம வந்து ஒருத்தர் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம அவர் வந்து மன்னிச்சு பழகணும்னு வைங்க, கெட்டவர்கள் நல்லவர்கள் ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன செய்யறாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க, முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாரு, ஒரு செல்வந்தர் அவர் வந்து நான் இன்னைக்கு சதக்கா பண்ண போறேன், தர்மம் செய்ய போறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் தர்ம பொருளை அவர் நினைத்த பொருளை கொடுத்துட்டு வந்துறாரு. காலையில இருந்து தெரியுது அவன் திருடன், ஒரு திருடுற கண் வந்திருக்கிறான், யாருக்கும் தெரியாம தர்மம் செய்ய போறேன்னு இவர் ராத்திரில போய் கிளம்பி போய் திருடன் கையில கொடுத்து வந்துறாரு. திருட்டு போயில போய் கொடுத்து வந்துருக்கியா, நீ உனக்கு அறிவு இருக்குதா இப்படின்னு ஊர்ல பேசுவாங்கல்ல, அப்படி பேசிருக்கிறாங்க. சரி அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா நான் உனக்கு எல்லா புகழும், நான் செய்ய நினைத்த நல்ல காரியம் தான், ஒரு திருடங்களை கிடைச்சிருக்கு பரவாயில்லை, நான் இன்னைக்கு நாளைக்கும் தர்மம் செய்வேன் அப்படின்னு என்ன செய்யறாரு. அடுத்த நாளும் போறாரு, இரவு நேரத்தில் அதே மாதிரி போய் தர்மம் செய்யறாரு. பார்த்தா ஒரு கும்பலை கையில கொடுக்குறாரு, மறுநாள் பேசுறாங்க ஒரு விபச்சாரி கையில கொடுத்துட்டாரு, உனக்கு ஆளா கிடைக்கல, போய் வந்து ஒரு தப்பு செய்யற கையில கொடுத்துட்டேன் இப்படின்னு அதை விமர்சிக்கிறார்கள். அவர் அப்போ ஒன்று செய்யல கலங்கலை, சார் பரவாயில்ல அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கு எல்லாம் புகழும், ஏதோ ஒரு நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், அடுத்த நாள் நான் தர்மம் செய்வேன், தப்பாக 2 தடவை தர்மம் செஞ்சாலும் அடுத்த நாள் செய்வேன், தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்படின்னு அடுத்த நாள் வந்து தர்மம் செய்யறாரு. பார்த்தா ஒரு பணக்காரர் கையில் போய் கொடுத்துறாரு, அவர் ஏமாத்தி ஒரு பணக்காரன் காசை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து அப்போ அவரை குறை சொல்றாங்க எல்லாரும். அப்போ அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்றாங்க, நீங்க வந்து கவலைப்பட வேணாம், ஏன் நீங்க வந்து ஒரு திருடனுக்கு காசு கொடுத்தீங்கல்ல, அவன் என்ன பண்ணான்னா இதை வாங்கிட்டு ஆக இப்படி கொடுக்குறதுக்கு நல்ல மக்கள் இருக்கும்போது தான் காசு அடுத்தாள் கொடுக்கும்போது அடுத்தாள் பணத்தை நம்ம இப்படி ஆசைப்படுறது அப்படின்னு நினைச்சவன் திருந்துட்டான்.
ஒரு விபச்சாரிக்கு கொடுத்தீங்கல்ல, அவன் வந்து என்ன செய்யறான், அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ்க்கை நடத்திக்கலாம், நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் என்று அவள் தன்னுடைய தவறை உணர்ந்து, அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறான் என்று தவறை உணர்ந்து அவள் திருந்து விட்டாள். பணக்காரன் வெட்கப்பட்டு என்ன பண்ணிட்டான், நம்ம இந்த மாதிரி தர்மம், நம்மளோட காசு இருக்குது, நம்ம தர்மம் செய்யாம வாங்கி சாப்பிடுறோமே என்று அவனும் என்ன செஞ்சுட்டான், திருந்துட்டான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியில நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நமக்கு என்ன விளங்குது, ஒருத்தன் தப்பு செய்யறானா, தப்பு செய்யறவனுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு வைங்க, அவன் வெட்கப்படுவான். வெட்கப்பட்டு என்ன செய்வான், இனி நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது என்று அவன் வெட்கப்படக்கூடிய வகையில் அவன் நம்மோடு நெருங்கி பழகக்கூடிய வகையில் அப்படி அவங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் செய்யறான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி எவ்வளவு பேர் அழைப்பு பணி செய்யறோம், அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் வந்து எதிர்ப்பார்கள். ஒரு நேரத்தில் எதிர்த்த நேரத்தில் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அடி உதைகளுக்கு ஆளானோம், வெட்டு குத்துகளுக்கு ஆளானோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம். என்ன பண்ணாலும் சரி நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம், எங்களை நீங்கள் அடிங்க, நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் செய்வோம், வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் செய்வோம், குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸுக்கு நிகராக எந்த மனிதனுடைய கருத்தும் சமமாக ஆகாது என்று நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். எதிர்ப்பை மீறி பொறுத்து கொண்டு எல்லா துன்பங்களை பொறுத்து கொண்டு சொன்ன பாருங்க. பல பேர் சிந்தித்தார்கள், அடிச்சாலும் சொல்றாங்க, உதைச்சாலும் சொல்றாங்க. என்ன சொல்லிட்டாங்க, வட்டி வாங்க சொல்றாங்களா, வரதட்சணை வாங்க சொல்றாங்களா, குடிக்க சொல்றாங்களா, இளைஞர்கள் வழி எடுக்கிறாங்களா, என்ன பண்றாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தவர்கள், சிந்திக்க ஆரம்பித்தவர்கள், அடித்தவர்கள், உதைத்தவர்கள், நம்மளை ஊர்நீக்கம் செய்தவர்கள் தான் பின்னாடி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் விளங்க ஆரம்பித்தார்கள். நல்ல மக்களாக இருக்கிறாங்க, தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டோம், நிறைய சமூக சேவைகள் ஈடுபடுறாங்க, இந்த மக்கள் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் சிறந்த கூட்டம் என்று நம்ம எத்தனை பேர் வழிகாட்டில் இருக்கிறோம். இவர்கள் நேர்வழியில் இருந்து கொண்டு சின்ன வயசு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இவர் தாடி வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய செயல்கள் நம்ம மன்னிச்சு விட்டு கொடுத்து போன பாருங்க. அதுல எல்லாம் ஏகத்துவ கொள்கை வளர்ந்தது. இன்னைக்கு என்ன, நம்ம வளர்ந்த பிறகு, ஏகத்துவ கொள்கை வளர்ந்த பிறகு என்னை நீ வந்து எதிர்த்த கூட்டம் போட விடலையா, உன் மேல கேஸ் போட்டுருவேன், பொய் வழக்கு போடுவேன் என்று என்ன செய்யறோம். அந்த மாதிரி பழி வாங்குற உணர்ச்சி எப்ப, ஒண்ணும் இல்லாம இருந்த நேரத்துல எல்லாம் மன்னிச்சு விட்டு கொடுத்து தௌஹீதை வளர்த்தவர்கள் இன்னைக்கு என்ன, என்னை நீ பேசிட்டா உன் மேல வழக்கு, என்னை நீ சீண்டிட்டா உன் மேல கேஸ், உன்னை விட மாட்டேன், இப்படி நடக்கிறமா இல்லையா. அப்ப இஸ்லாம் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாடுகளை சொல்லித் தருது, நம்மகிட்ட எவ்வளவு மோசமான வக்கிர புத்தி எல்லாம் இருக்கிறது. ஒரு இறை தூதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த இறை தூதரை அடித்து இரத்த காயத்தை உண்டாக்கி அவர் வீதியில் நிற்கிறார், முகத்தில் உள்ள ரத்தத்தை துடைத்துக் கொண்டு அந்த இறை தூதர் சொன்னாங்களா, அல்லாஹ் மஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா என் சமுதாயத்தை மன்னிச்சிரு, அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் கூட இறை தூதர் மன்னிப்பு கேட்டார்கள், மறுமையில் அவர்கள் வெற்றி பெறணும், அவங்களுக்கு நேர்வழியை கொடு என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிற இதுதான். அடிச்சவர்கள் என்ன செய்யணும், எல்லாம் அடிச்சுட்டாங்க, நாங்கள் இப்படி தான் ஒரு நேரத்தில் இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் திருந்தின மாதிரி அவங்களும் திருந்தணும், இப்படிங்கிற ஒரு மன்னிக்கிற தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற பண்பாடு மட்டும் வரணும். இன்னைக்கு பார்க்குற எத்தனையோ உறவினர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கல்யாணத்தை கூப்பிடல, அதுக்காக நீ கூட கூப்பிட மாட்டான். என்ன கூப்பிடல, எங்கள் அத்தா மூத்துக்கம் வரல, எங்கள் அண்ணன் மூத்துக்கு வரல, தம்பி மூத்துக்கு வரல, காது குத்துக்கு சொல்லல, அது மாதிரி கத்தனாவுக்கு சொல்லல, காது குத்துக்கு சொல்லல, கத்தனாவுக்கு சொல்லலைங்கிறக்கா வேண்டி ஜென்மத்துக்கு பேசாமல் இருக்கிற ஆளுங்க எத்தனை பேர், உறவை முடிக்கிற ஆளுங்க எத்தனை பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்க, லைஸல் வாசிரு பில் மக்காஃபி, பதிலுக்கு பதில் உறவாடுறான்ல, நீ பேசுனா நான் பேசுவேன், நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், இப்படி நடக்கிறான்னா இவன் உறவை பேணவில்லை. உறவை பேன்றவன் யாரு, வலாக்கினில் வாசில் உள்ளது இதா குத்தியத்து ரஹிமுகு வசரகா, உறவினர்கள் உன்னை துண்டித்தாலும் போய் சேர்றீங்கள, இவர்கள் தான் உறவை பேணக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அவன் பேசுனா பேசுறதுக்கு பேர் உறவு பாராட்டுறது இல்லப்பா, நீ உறவை முடிக்கிற, உறவை அவன் முடித்தால் நீ போய் சேரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப அந்த மாதிரி உறவினர்கள் எத்தனை பேர் செய்யறாங்க, காலம் முழுக்க பகை என்ற நிலைமை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நம்ம ஹதீஸ்களில் பார்க்குற ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, வமா நீலமின் செய்யும் கத்துன் ஃபயன்தகிமு மின் சாஹிபிஹி இல்லா யும்தக செய்யும் மின் மஹாரிம் இல்லா ஃபயன்தகிமு லில்லாஹி அஸஸ வஜல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா, குற்ற செயல்களில் ஈடுபட்டான், திருடுனா கையை வெட்டானு, அந்த மாதிரி யாரையாவது ஒரு தண்டித்திருப்பார்கள். அதை தவிர தனிப்பட்ட காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் யாரையுமே பழி வாங்கியது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்களுடைய தோழர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இந்த பண்பாடு நம்ம இருக்குதா, ஒரு ஆள் நமக்கு தப்பு செஞ்சுட்டார், அவரை பற்றி புறம் பேசுறது, அவரை பற்றி அவதூறு பரப்புறது,
அவர் எங்கே போனாலும் அவர் விடமாட்டார், அவர் அழிஞ்ச தீரணும்னு அப்படி நினைக்கிறது. இப்படி என்ன செய்யணும், நம்ம பேசாத மாதிரி அவர்கிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஒருத்தர் துன்பப்படும் போது, தனக்கு தீமை செய்தவர் துன்பப்படும் போது அதை பார்த்து ரசிக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு நடக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எல்லாம் நமக்கு சொல்றான், வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின் அன் சத்துக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தாத்தது வ தாவனு அலல் பிர்ரி வ தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். உங்களை மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுத்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், பள்ளிவாசல்ல தொலை விடாம தடுத்தாங்கல்ல, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்க நீதியிலிருந்து தடம் புரண்டு விட வேண்டாம், உங்களை சைத்தான் வந்து வழிகெடுத்து விட வேண்டாம், நன்மையான காரியத்தில் உதவி செய்யுங்க, தீமைக்கு உதவி செய்யாதீங்க, இறையச்சத்தை தூண்டுகிற காரியத்துக்கு உதவி செய்யுங்க, பாவத்துக்கு உதவி செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் செய்யறான். பள்ளிவாசலுக்கு தொலை வர விடாம தடுத்தவர்கள் விஷயத்துல கூட நீங்க மன்னிச்சு விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்க விஷயத்துல நேர்மையாக தீர்ப்பொழுங்க, இப்படி எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பண்பாடு என்ன செய்யணும், நமக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய ஒரு பண்பாடை, நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு பண்பாடை நம்ம வளர்த்து கொள்ளணும். இப்படி இஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது, நமக்கு ஒரு மன கட்டுப்பாடை, மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்லாம் சொன்ன இந்த மனக்கட்டுப்பாடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காசாவில் முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இஸ்ரவேலர்களால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, இன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்களுக்கு வந்து அவர்கள் இடம் கொடுத்தார்களோ அன்றைக்கு இருந்து அந்த துரோகிகளால் கடுமையான தொல்லைகளுக்கு முஸ்லிம்கள் ஆளாக்கப்படுறதும், அவங்க வந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற முடியாமல் அவங்க நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலைமையை நீண்ட பல வருடங்களாக அவங்க ஏற்படுத்திட்டு வர்றாங்க. பச்சிலம் பாலகர்கள்னு பார்க்காம, மருத்துவமனைன்னு பார்க்காம, பள்ளிவாசல்னு பார்க்காம மொத்த காசாவையும் அழித்து விட்டு, காசாங்கிற ஒரு இடம் வந்து வரலாற்றில் இருக்கவே கூடாது, மேப்பில் அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாது என்று என்ன செய்யறான், இஸ்ரேலிய பிரதமர் வந்து அப்படி சவால் விடுறான். அவனுக்கு பக்கபலமாக அமெரிக்கா வந்து என்ன செய்யறான், அமெரிக்காவுடைய ட்ரம்ப், அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களுக்கு சப்போர்ட்டாக, இவர்களுக்கு பின்னால் இருந்து முஸ்லிம்கள் அழிப்பதற்கு அமெரிக்கா வந்து உதவி செய்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்குலாம் இந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த கொடுமை, அவருடைய அந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எந்த அளவுக்குலாம் ரொம்ப வரவு மீறி போகுதுன்னு சொன்னால், அரபு நாடுகள் மேலே கூட கை வச்சு பார்க்குறான். கத்தர் மேலே குண்டை போட்டு செய்யறான், நீ வந்து காசாவில் உள்ள மக்களுக்கு அடைக்கலம் தருவியா, நம்ம உன்னை வந்து சும்மா விட மாட்டோம் என்று காசாவில் உள்ள மக்கள் எங்கேயுமே போயிடக்கூடாது, அவங்களுடைய தூதரகம் இருக்கக்கூடாது, அங்கே ஒரு படிப்புக்காக கூட ஒரு இடத்துக்கு அவங்க போகக்கூடாது என்றெல்லாம், அவங்களுக்கு படிப்பு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கக்கூடாது, உணவு கொண்டு வர நேரத்தில் கூட அதை கூட தடுத்து நிறுத்திய குடும்பாவிகள் இந்த யூதர்கள். அப்போ அதனால என்ன செய்யறாங்க, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் பசியினால பட்டினியினால செத்து மடிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்துடுவோம்னு பாரதியார் பாடினார்ல. உலகம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்குது, பசியினால அந்த மக்கள், சிறுவர்கள், பெண்கள் என்று எல்லாரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். யார் கையில் எல்லாம் அரசாங்கம் இருக்குதோ, யார் கையில் ஆயுதம் இருக்குதோ, எவன் போர் செய்ய முடியுமோ, எவன் இந்த அக்கிரமத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ, எவன் கையில் பெட்ரோலுடைய வளம் கையில் இருக்குதோ அவன் எல்லாம் என்ன செய்யறான், அரபு நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அரபு நாடுகளுக்கும் இந்த நிலைமை ஏற்படும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்வா, எல்லா நாடுகள் மேலே போர் தொடுப்பயங்களை ஐநாவும் கேள்வி கேட்க முடியாது, எவனும் கேள்வி கேட்க முடியாது என்று நாங்கள் தான் உலகத்துக்கு அரசர்கள் என்று அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அக்கிரமத்தை வந்து நம்மால் இயன்ற அளவுக்கு தடுக்கணும். இதுக்கு எதிராக நம்ம போய் ஒன்றும் போர் செய்ய முடியாது. ஆனால் இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களும் இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் யாருக்கு எதிராக நடைபெற்றாலும் அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். இப்போ தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற தைரியத்தில் அவர்கள் வந்து இப்படி அநியாயங்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய அரிய கருத்துக்களை கொண்டிருக்கிற சகோதரர்கள், இன்னும் பல சகோதரர்களும் சேர்ந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு அனைத்து சமுதாய மக்களும் ஆதரவு கொடுக்கணும். காசாவில் நடக்கக்கூடிய கொடுமைக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், முஸ்லீம்கள் எல்லா இடத்துலையும் கையேந்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி போராட்டங்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் நடத்தல, இந்த அமைப்பு நடத்தல, எங்க ஜமாத்தை கூப்பிடல, அவரை கூப்பிடல, இவரை கூப்பிடல என்று நினைக்காமல், இது முஸ்லீம் சமுதாயத்திற்காக வேண்டி முஸ்லீம் அல்லாத மக்களால் இது வந்து முதல் போராட்டம் தான்.
இப்படி வந்து ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு சமுதாய மக்களும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுதெல்லாம் களமிறங்கினார்கள் சொன்னால் இது அடுத்தடுத்து இந்த மாதிரி செய்வாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமம் நடைபெற்றால், ஒரு பள்ளிவாசல் அடிக்கப்பட்டால், அல்லது முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடைபெற்றால் எல்லா மக்களும் இதே மாதிரி திரளுவார்கள். அதனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம், முஸ்லீம் அல்லாத மக்களும், சிறுபான்மை சமுதாய மக்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.